நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எம்ப்ளாயி மாடல். ஸோ நம்ம கம்பெனில ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு லாகின் டீட்டெயில் கிரியேட் பண்ணி குடுத்துருவோம். அவங்க சைன் இன் பண்ணி உள்ள போனாங்க அப்படின்னா, இந்த ஹெச்ஆர்எம்எஸ் ப்ராஜெக்ட்ல என்னென்னலாம் அவங்க செய்ய முடியும், என்னென்னலாம் பார்க்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டு. டேஷ்போர்ட்ல இங்க பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலா இந்த மாசம் கரண்ட் மந்த் வொர்க்கிங் டேஸ் வந்து 12. அதுல வீக் ஆஃப் வந்து 2 நாள். ஸோ டோட்டலா 14 டேஸ். அதுக்கப்புறமா அக்டோபர்ல பிரசன்ட் இத்தன நாள் வந்து இந்த எம்ப்ளாயி வந்திருக்காங்க அப்படின்னா 0. ஏன்னா உள்ள என்ட்ரி இல்ல. அதனால 0ன்னு காட்டுது. அதே மாரி ஆப்சென்ட்ல 12 நாள். ஏன்னா 12 நாள் வொர்க்கிங் டேஸ் அதனால 12 நாள் ஆப்சென்ட்ன்னு காட்டுது. அடுத்ததா அவரு ஏதாவது பர்மிஷன் போட்டிருக்காரா இந்த மாசம் அப்படின்னா, எத்தன பர்மிஷன் போட்டிருக்காங்க அப்படின்றது அக்டோபர் பர்மிஷன்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதே மாரி அவரு எவ்வளோ நாள் லேட்டா வந்திருக்காரு அப்படின்ற டீட்டெயில் வந்து எத்தன நாள் லேட்டா வந்திருக்காரு அப்படின்றது இந்த இடத்துல நீங்க கவுண்ட்ல பார்த்துக்க முடியும். அடுத்ததா அக்டோபர் ரிமைனிங் சிஎல் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனில 1 நாள் மாசத்துக்கு சிஎல் குடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 3 மந்த்ஸா லீவ் போடல அப்படின்னா, 3 மந்த்ஸ்ன்றப்ப 3 டேஸ் அப்படியே பிளஸ் ஆயிட்டே வரும். சாரி 3 டேஸ் வந்துரும். ஒரு மந்த் ஒண்ணுனா 3 மாசத்துக்கு 3 நாள் வரும். அப்போ வந்து இங்க வந்து அவருக்கு வந்து 3 நாள் ரிமைனிங் சிஎல் டிஸ்ப்ளே ஆகும். இன்கேஸ் இந்த மாசம் 1 நாள் லீவ் போட்டாரு அப்படின்னா, இன்னும் ரிமைனிங் வந்து 2 நாள் இருக்கு அப்படின்றத டிஸ்ப்ளே பண்ணும். அடுத்ததா ரிமைனிங் மெடிக்கல் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் அட்மின் மாடியூல்ல. அப்ப சொன்ன ஒவ்வொரு ஆளுக்கும் செப்பரேட்டா மெடிக்கலுக்கு வந்து இத்தன நாள் லீவ் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். மெட்டர்னிட்டிக்கு வந்து இவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். சிக் லீவ் இவ்வளோ நாள் எடுத்துக்கலாம். ஏர்ன்ட் லீவ் இவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்மினால வந்து செட் பண்ண முடியும். ஸோ அவங்க செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 10 டேஸ் மெடிக்கல் லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 10 டேஸ்ன்னு வரும். இன்கேஸ் அந்த 10 டேஸ்ல ஒரு 3 நாள் யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா 7 டேஸ் தான் ஷோ ஆகும். அதாவது ரிமைனிங் இன்னும் 7 டேஸ் வந்து அவரு ஃப்ரீயா லீவ் எடுத்துக்கலாம். 7 டேஸ்க்கு மேல லீவ் எடுத்தா லாஸ் ஆஃப் பே போகும் அப்படின்றது அதே மாரி தான் இது எல்லாமே. ஓகே. நெக்ஸ்ட் லீவ் அண்ட் பர்மிஷன் அப்படின்னா என்னன்னா, அவரு வந்து லீவ் அண்ட் பர்மிஷன் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணதுக்கு பிரான்ச் அட்மின் ஸ்டேட்டஸ் என்ன? ஹெச்ஓ அட்மின் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். அதாவது பிரான்ச் அட்மின் ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஹெச்ஓ அட்மின் ஸ்டேட்டஸ் அப்படின்றது என்னன்னா, அப்ரூவ் பண்ணிட்டாங்களா லீவுக்கு? இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல இன்னும் பெண்டிங்லயே இருக்கா? அப்படின்றது தான். இப்ப கேஷுவல் லீவுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபுல் டே அப்ளை பண்ணணும். ஹால்ஃப் டே அப்ளை பண்ணாலும் மார்னிங் செக்ஷனா, ஈவினிங் செக்ஷனா அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் டே லீவ் வந்து 11ஆம் தேதி அப்ளை பண்றாருன்னு வச்சுக்கோங்க. சப்மிட் குடுக்குறாரு. ஸோ கேஷுவல் லீவுக்கு வந்து அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. பட் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் தான். ஏன்னா, இன்னும் அட்மின் வந்து அப்ரூவல் குடுக்கல. அட்மின் வந்து அப்ரூவ் குடுத்துட்டாரு அப்படின்னா, இந்த கேஷுவல் லீவ் வந்து அ அட்மின் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு எம்ப்ளாயி அவருடைய லீவ் அல்லது பர்மிஷன் வந்து அப்ளை பண்றதுக்கான ஒரு மாடியூல். அதே மாரி அவங்க வந்து அப்ளை பண்ணதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன? அட்மின் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாரா? இல்லையா? லீவ் அப்படின்றத பார்த்துக்கலாம். அடுத்ததா ஆன் டியூட்டி. ஆன் டியூட்டியும் வந்து அதே மாரி தான். ஸோ ஆன் டியூட்டிக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு அவரு போலாம். அதே மாரி தான். நம்ம அட்மின்ல பார்த்தது அதே தான். இந்த டே ஸ்டார்ட் டேட் வந்து எண்ட் டேட்டும், ஃபுல் டேவா, ஹால்ஃப் டேவா? அதாவது மார்னிங்கே ஈவினிங் போறாரா? இல்ல ஃபுல் டேவும் போறாரா? பர்ப்பஸ் ஆஃப் விசிட் என்ன? அதாவது எந்த பிளேஸ்க்கு என்ன காரணத்துக்காக போறாரு? எந்த பிளேஸ்க்கு போறாரு? இன்கேஸ் அவங்க பிரான்ச்ல வேற ஒரு பிரான்ச்சுக்கு போறாரு அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா அதன்னா எங்க? எதன் வழியா போறாரு? பைக்ல போறாரா? கார்ல போறாரா? பஸ்ல போறாரா? ட்ரெயின்ல போறாரா? ஸோ பர்சனல் அரேஞ்ச்மென்ட்டா, ஹோட்டலா, கெஸ்ட் ஹவுஸா அப்படின்றது. எக்ஸ்பெக்டட் டிராவல் பட்ஜெட்ன்னு ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஆக்சுவலா வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்றத போட்டு என்ட்ரி போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டு மேபி அது ஆஃபீஸ் போறப்பயே குடுத்து அனுப்புமா? இல்ல வந்து எம்ப்ளாயியே வந்து செலவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல வாங்கிக்குவாங்களா? அப்படின்றது ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ரூல பொறுத்தது. ஸோ அவங்க வந்து கிளைம் பண்ணி எது ஒண்ணும் வாங்கிக்கலாம். இந்த மாடல் ஆன் டியூட்டி மாடல் என்னன்னா, ஆன் டியூட்டி அப்ளை பண்ணிட்டு போயிட்டு, அட்மின் வந்து அப்ரூவல் குடுத்தா மட்டும் தான் இந்த ப்ராசஸும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அப்ரூவல் குடுக்காம நீங்க போனீங்க அப்படின்னா, இப்போ வந்து 14ஆம் தேதி அவரு போயிட்டாரு. பட் வந்து அட்மின் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா, இவருக்கு இந்த மாசம் 1 நாள் லீவ்ல வந்து ஆட் ஆயிடும்.
அடுத்ததா ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி. ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி அப்டின்னா, உங்கள வந்து எங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்டின்ற டீட்டெயில வந்து நீங்க பார்த்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்த புரமோஷன் ஹிஸ்ட்ரி. ஆஸ் யூசுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்ட்ரி மாரியே புரமோஷன் ஹிஸ்ட்ரியும் ஜஸ்ட் வியூ பண்ணிக்கலாம் அவ்வளோதான். எங்கெல்லாம் வந்து நீங்க வந்து புரமோஷன் ஆயிருக்கீங்க அப்டின்ற டீட்டெயில பார்த்துக்கலாம். அடுத்ததா எம்ப்ளாயி டிடிஎஸ். எம்ப்ளாயி டிடிஎஸ் அப்டின்றது நம்ம முன்ன சொன்னது தான். அந்த டிடிஎஸ்க்குரிய டாக்குமெண்ட், அந்த ப்ரூஃப வந்து போஸ்ட் பண்ணணும் இந்த இடத்துல. இப்ப ரென்ட் பெய்டு வந்து வருஷத்துக்கு வந்து ரூ. 1,00,000 இல்ல 20,00,000 ரூ. 2,00,000 பே பண்றோம் அப்டின்னா, 2,00,000 நீங்க என்ட்ரி போட்டு, அதுக்கான டாக்குமெண்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். இப்ப ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கட்டுறீங்க? அதுக்கான என்ன? அந்த டீட்டெயில நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்க அப்டின்னா என்ன ஆகும் அப்டின்னா, அட்மின் வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு உங்களுடைய இது வந்து அக்செப்ட் பண்ணாங்களா, ரிஜெக்ட் பண்ணாங்களா அப்டின்ற டீட்டெயில நீங்க வியூ பண்ணிக்கலாம். அடுத்ததா பே ஸ்லிப். பே ஸ்லிப் அப்டின்றது என்னன்னா, ஜஸ்ட் நீங்க இந்த இடத்துல பே ஸ்லிப் வந்து இந்த மாசம் இப்ப ஜனவரி மாசம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜனவரி மாசத்துக்கு பே ஸ்லிப் ஜெனரேட் ஆயிடுச்சு அப்டின்னா, நீங்க இந்த இடத்துல உங்களோட பே ஸ்லிப்ப வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பிளஸ் பிரிண்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோ மட்டும் தான் பண்ண முடியும். வேற எதுவும் பண்ண முடியாது. அடுத்ததா நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க வந்து ரிசைன் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து இங்கருந்து ரிசைன் வந்து அப்ளை பண்ணலாம். நான் வந்து இந்த மாசத்துலருந்து ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் டேட் ஒரு டேட் ஆட்டோமேட்டிக்கா ரெசிக்னேஷன் நீங்க ஒரு நோட்டீஸ் டேட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுலேருந்து 1 மந்த் ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகி ஷோ ஆகும் ரெசிக்னேஷன். ரிசைன் பண்ற டேட். ஸோ இல்ல நான் வந்து இன்னும் ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் போறேன். பட் நோட்டீஸ் டேட் வந்து இன்னைக்கு தரேன் அப்படின்ற மாரி நீங்க பண்ணாலும், அதுவும் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். டேட்ட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து என்னன்னா, நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய ரெக்வெஸ்ட்ட வந்து மேனேஜ்மென்ட்க்கு அனுப்புறது. அங்க மேனேஜ்மென்ட் வந்து பார்த்து அக்செப்ட்டா, ரிஜெக்டடா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து அந்த ரிசைன் டேட் இப்ப 13/11/2020ன்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, 13ஆம் தேதிக்கு மேல உங்களால சைன் இன் பண்ண முடியாது. அதுதான் இது. யூசர் மாடியூல்ன்றது வந்து இவ்வளோதான். இதுதான் வந்து எம்ப்ளாயியால பார்த்துக்க முடியும். எம்ப்ளாயி மாடியூல் இவ்வளோதான். ஜஸ்ட் வியூ பண்ணிக்கலாம். லீவ் அப்ளை பண்ணலாம். ஆன் டியூட்டி அப்ளை பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் ஹிஸ்டரிய பார்த்துக்கலாம். புரமோஷன் ஹிஸ்டரி பார்த்துக்கலாம். ரிசைன் அப்ளை பண்ணலாம். பே ஸ்லிப் வந்து பார்த்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அனௌன்ஸ்மென்ட் ஏதாவது குடுத்தாங்க அப்டின்னா, இந்த இடத்துல வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மென்ட் அவங்க என்ட்ரி போட்டுருக்காங்க அப்டின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ கிளிக் பண்ணிட்டு அத டீட்டெயில் பார்த்துக்கலாம். அடுத்தது அட்டெண்டன்ஸ் அப்டின்றது என்னன்னா, நீங்க வந்து அட்டெண்டன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்டெண்டன்ஸ் அப்டின்றது என்னன்னா, ஜஸ்ட் நீங்க வந்து அங்க வியூ பண்ற மாரி மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. ஏன்னா, அட்டெண்டன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் வியூ பண்ற மாரி இருக்கு. பட் வந்து இதுல வந்து நம்ப அட்மின் தான் வந்து எல்லாமே என்ட்ரி பண்ற மாரி நம்ம போட்டுருக்கோம். எம்ப்ளாயி வந்து ஜஸ்ட் வியூ பண்ணிக்கலாம் அவ்வளோதான்.